ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் டோட்டல் சேல்ஸ் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி கொஸ்டின்ல பில்ஸ் ரிசீவபிளோட இருக்கா இல்லை வெறும் டேட்டாஸ் மட்டும் கேட்டிருக்காங்களா பார்க்கணும். ஸோ பில்ஸ் ரிசீவபிளோட இருக்கு அப்படின்னா ஃபர்ஸ்ட் நம்ம சொன்னது தான், ரெண்டுத்துக்குமே வந்து ஃபார்மேட்டை ஓப்பன் பண்ணிடுவோம். அப்போ நமக்கு முக்கால்வாசி வேலை முடிஞ்சிடும். என்ன கொடுத்துருக்காங்க, டெப்டாஸ் ஆன 1 ஏப்ரல் கொடுத்துருக்காங்க. அப்படின்னா என்ன, டெப்டாஸோட ஓப்பனிங். ஸோ டெப்டாஸ் அக்கௌண்ட் போங்க, ஓப்பனிங் டெப்டாஸ்க்கு நேராக 1,50,000. அப்படியே நெக்ஸ்டா மூவ்மெண்ட் பாருங்க. இப்போ பில்ஸ் ரிசீவபிளோட ஓப்பனிங் கொடுத்துருக்காங்க, அது வந்து 40,000. பில்ஸ் ரிசீவபிள் அக்கௌண்ட்ல ஓப்பனிங்க்கு நேராக 40,000. நெக்ஸ்ட் கேஷ் ரிசீவ்டு ஃப்ரம் டெப்டாஸ்ன்னு கேட்டிருக்காங்க. ஸோ டெப்டாஸ் வாங்க, டெப்டாஸ்ல இருக்கிற கேஷ் ரிசீவ்டுக்கு நேராக 3,90,000. ஸோ இதை டெப்டாஸ்க்கு நேராக எழுதுங்க, தயவு செஞ்சு பில்ஸ் ரிசீவபிள் எழுதிடாதீங்க. அதே கேஷ் ரிசீவ்டு ஃபார் பில்ஸ் ரிசீவபிள் கொடுத்துருக்காங்க, நேராக பில்ஸ் ரிசீவபிள் வாங்க, அதோட கேஷ் ரிசீவபிளுக்கு நேராக 90,000. பில்ஸ் டிஸானர் சொல்லியிருக்காங்க, அது வந்து 10,000 சொல்லியிருக்காங்க. பில்ஸ் டிஸானர் அப்படிங்கிறது 10,000. ஸோ மறக்காம இங்கே ஒரு டாட் வச்சுக்கோங்க, எதுக்கு நான் அப்புறம் சொல்கிறேன். நெக்ஸ்ட் சேல்ஸ் ரிட்டர்ன் கொடுத்துருக்காங்க, சேல்ஸ் ரிட்டர்ன் வந்து 40,000 இருக்கு. ஸோ 40,000 போட்டோம். அடுத்தது பில்ஸ் ரிசீவபிள் ஆன் 31st March 31 அப்படின்னா க்ளோசிங்கு. ஸோ பில்ஸோட க்ளோசிங் அது வந்து 30,000. டெப்டாஸ் கொடுத்துருக்காங்க, அதோட க்ளோசிங் 1,30,000. இதுக்கடுத்து கேஷ் சேல்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி ஃபார்ம் எழுதி வச்சோம் அப்படின்னா அதோட அமௌண்ட் எடுத்து கரெக்டாக 2 lakh நம்ம வந்து இங்கே எழுதிடலாம். அப்போ தான் நம்ம கிரெடிட் சேல்ஸ் கண்டுபிடிச்சி எழுத முடியும். ப்ளஸ் இந்த அமௌண்ட்டை நம்ம இந்த கேஷ் ரிசீவ்டில் இந்த கேஷ் ரிசீவ்டில் எழுதாமல் இருக்கும். இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா 1,30,000 வருது. ஸோ 1,30,000ல் 40,000 போயிடுச்சு அப்படின்னா காசு அக்கௌண்ட்டில் போட போகிறோம். அதாவது நமக்கு பில்ஸ்லேருந்து வர வேண்டிய காசு அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். ஸோ இந்த எக்ஸ் என்ன அப்படின்னா, இங்க இருக்கிற டெப்டாஸ் இருக்கா, இங்க ஒரு லைன் விட சொன்னல, இங்க டெப்டாஸ் இங்க பில்ஸ் ரிசீவபிள் அக்கௌண்ட், அதாவது பில்ஸ்ல இருந்து வர வேண்டிய அமௌண்ட் அப்படின்னு சொல்லிட்டு இந்த 90,000 நம்ம இங்க ஆட் பண்ணிக்கிறோம். அதே மாதிரி வராம போன இந்த டிஸானர் ஆன அமௌண்ட்டை மறக்காம இங்க வந்து எடுத்து பில்ஸ் டிஸானர்டுன்னு சொல்லிட்டு இங்க வந்து அந்த 10,000 எழுதிக்கிறோம். இந்த எக்ஸை மட்டும் மறந்துடாதீங்க, மறந்துட்டீங்க அப்படின்னா அவ்வளவுதான் சம்மு. ஸோ இங்க டிஸ்கவுண்ட் அலோட் இல்லை, அதுக்கு நேராக XXX போட்டுருங்க. ஸோ இப்போ கிரெடிட் சைடு தான் அதிகமாக இருக்குது, அதை ஆட் பண்ணிங்கன்னா வந்து 6,50,000 இருக்கு. ஸோ அதே 6,50,000 நம்ம ரெண்டு சைடும் போட்டுக்கிறோம். 6,50,000லேருந்து 1,60,000 போயிடுச்சு அப்படின்னா 4,90,000. நம்ம கிரெடிட் சேல்ஸ் தான் 4,90,000க்கு நம்ம வந்து பொருள் வந்து கடனில் வந்து வித்துருக்கிறோம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ டோட்டல் சேல்ஸ் கண்டுபிடிக்கணும். ஆல்ரெடி கேஷ் சேல்ஸ் கொடுத்துட்டாங்க. கிரெடிட் சேல்ஸ் 4,90,000 போட்டீங்க, 6,90,000 அப்படிங்கிறது நம்மளோட ஆன்சர்.